ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2019 ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா அணி வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக வந்து அந்த போட்டியை மாற்றக்கூடிய மொமெண்ட், அதாவது வந்து தோக்க வேண்டிய போட்டியை வந்து ஜெயிக்கிறது, இந்த மாதிரி மாற்றுறதுலாம் வந்து சிஎஸ்கே அணி தான் அதிகமாக பண்ணி நம்ம வந்து பார்த்துருப்போம். கொல்கத்தா அணி வந்து கடந்த வருஷம் கூட வந்து அந்தளவுக்கு ஃபார்ம் கிடையாது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் வந்து புவனேஸ்வர் குமார் ஓவர் வந்து அடி பின்னி எடுத்து ரசல் வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சிக்ஸர் மலையை பொழிஞ்சு தோக்க வேண்டிய ஒரு போட்டியை வந்து ஜெயிக்க வச்சிருப்பார். அப்போ வந்து கேமை மாற்றக்கூடிய ஒரு மொமெண்ட்லாம் வந்து நிறையவே வந்து கொல்கத்தா அணியில் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து கயில் வந்து அபாரமாக விளையாண்டுருப்பார் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில். அப்போ வந்து கொல்கத்தா ரசிகர்களையும் தாண்டி ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாருமே ரசலுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நம்ம சிஎஸ்கேவும் வந்து சும்மா இருப்பாங்களா, அவங்களுடைய தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரசலுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அந்த வாழ்த்துக்கு வந்து கேகேஆர் அணி வந்து ஒரு ரீட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு போட்டியை வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் 3 நாளில் மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேகேஆர் வந்து சிஎஸ்கே அணிக்கும் தோனிக்கும் வந்து சவால் விடுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ரசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே போட்டியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐபிஎல் போட்டி நடக்கிற எல்லா ஆடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஆடுகளம் தான். ஏன்னா என்னுடைய பவர் வந்து அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய ஆடுகளத்தில் என்னால் வந்து சிக்ஸ் அடிக்க முடியும். அதுலேயும் டாஸ் பாலில் சிக்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணுக்கும் நம்மளுடைய கையுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து சிக்ஸ் அடிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆடுகளத்தில் வச்சாலும் சிஎஸ்கே எந்த அணியாக இருந்தாலும் நான் வந்து சிக்ஸர் மலை பொழிவேன் அப்படின்னு சிஎஸ்கே அணிக்கும் தலை தோனிக்கும் வந்து சவால் விடுற மாதிரி வந்து பேசியிருக்காரு. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை ஆடுகளத்தில் கொல்கத்தாவுக்கும் சிஎஸ்கே அணிக்கும் வந்து போட்டி வந்து நடக்குது. ஸோ வந்து தலை தோனி வந்து பல வியூகங்களை வகுத்து ரசலை வந்து காலி பண்ண போறாரா, இல்லை ரசல் வந்து சிஎஸ்கே பந்து வீச்சை வந்து பிரிச்செடுக்க போறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து சிஎஸ்கே அணியில் வந்து பந்து வீச்சு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ கேகேஆர் வந்து அதை அவங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்க தான் வந்து பார்ப்பாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.